மார்பிலே எப்போதும் சாய்ந்து கொண்டிருக்கிறதான அவருடைய அன்பை ருசித்த ஒரு நல்ல சீஷன் தான் யார்? இந்த யோவான். அந்த யோவானை ஆண்டவர் ஸ்தோத்திரம் இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை எழுதும்படியாக அவர் பயன்படுத்துகிறார். அப்போ இந்த ஒரு மனுஷனை மாத்திரம் அல்லது இந்த ஒரு சீஷனை மாத்திரம் பரலோகத்தின் காரியங்களை காண்பிக்கும்படியாக அவர் என்ன செய்கிறார்? அங்கே தரிசனத்திலே அழைத்து கொண்டு போகிறார். ஆமென், அல்லேலூயா. இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை புரிந்து கொள்ள நாம் வெளிப்படுத்தின விசேஷத்தின் 1ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசித்தால் அதிலிருந்து தான் நாம் இதை தொடங்க முடியும். 1ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை தெளிவாக வாசிப்போம். நீ கண்டவைகளையும், எல்லாரும் கவனிங்க, நீ கண்டவைகளையும் இருக்கிறவைகளையும் இவைகளுக்கு பின்பு சம்பவிப்பவைகளையும் எழுது. இவைகளுக்கு பின்பு சம்பவிப்பவைகளையும் எழுது. அப்படி என்றால் கண்டவைகள், இருக்கிறவைகள், இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க போகின்ற காரியங்கள். கடந்த காலம், அடுத்து சொல்லுங்க, நிகழ்காலம், எதிர்காலம். இந்த 3 காரியங்களையும் எழுது. அப்போ யோவான் எழுதின காரியம் 3 காரியம், வருகை மாத்திரம் அல்ல. அல்லேலூயா. கடந்த காலம், நீ கண்டவைகள். நல்ல கவனிங்க, இதுதான் இதுக்கு கீவேர்டு. இதை வச்சுதான் நம்ம வெளிப்படுத்தின விசேஷத்தை என்ன செய்ய முடியும்? புரிந்து கொள்ள முடியும். நீ கண்டவைகள், அடுத்தது இருக்கிறவைகள், இனி சம்பவிக்க போகிறவைகளை எழுது. சரி, அப்போ வெளிப்படுத்தின விசேஷத்தை அப்படியே விட்டுறலாம், இப்போ அப்படியே அங்கே இருக்கட்டும். ஒரே ஒரு வார்த்தை தான் இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். கண்டவைகள், நீ கண்டவைகளை எழுது. அவர் எங்கே எழுதியிருக்கிறார் தெரியுமா? வெளிப்படுத்தல எழுதலை. அதுக்கு நேர வர வேண்டியது 1 யோவானுக்கு நேர வாருங்கள். அவர் எழுதின கண்டவைகளை எழுதின காரியங்கள் தேவனை குறித்து, அவரோடு கூட இருந்து அவர் கண்டதை குறித்து எழுதின காரியங்கள், தேவ பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும் என்று பரலோக ராஜ்யத்திலே, அதாவது பரலோகத்திலே அவர் போய் தேவனை தரிசித்து அறிந்து கொண்ட காரியங்களை இங்கே எழுதி வைத்திருக்கிறார். ஒரு தேவ பிள்ளை எப்படி இருக்க வேண்டும் அவர் அங்கே போய் காண்கிறார். நல்லா கவனிங்க. இந்த நிருபம் ரொம்ப நிருபம் இல்லை, இவர் எழுதின இந்த காரியம் ரொம்ப ஆமென் ஸ்தோத்திரம் நம்முடைய வாழ்க்கைக்கு மிக மிக முக்கியமான காரியமா இருக்கிறது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நிருபம் தான். ஆமென். நிருபம்னா என்ன சொல்லுங்க? கட்டரா, லெட்டர் சொன்னீங்களா? அல்லேலூயா, கடிதம். அப்போ நான் என்ன சொன்னேன்? கண்டவைகள் பரலோகத்தில் போய் தேவ பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் என்று அவர் தரிசித்தார். தேவன் எப்படி இருக்கிறார் என்பதை அவர் தரிசித்தார். இந்த காரியங்களை தான் யோவானிலே எழுதியிருக்கிறார். அல்லேலூயா. அப்ப 3 காரியங்கள் இருக்கிறது. நீ கண்டவைகள், இருக்கிறவைகள். இன்னைக்கு நம்ம பார்க்கிறது கண்டவைகள் மாத்திரம், அதிலும் ஒரு பகுதி தான். அல்லேலூயா. எல்லாம் சொன்னா இப்பவுமே நமக்கு கொஞ்சம் தூக்கம் வருது, தூங்கிடக்கூடாது, அசதி ஆயிடக்கூடாது. ஆமென். எல்லா நிருபங்களை விட இந்த நிருபம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. நிறைய நிருபத்தின எழுதினது யாரு சொல்லுங்க பார்க்கலாம்? சொல்லுங்க. அநேக கடிதங்களை எழுதினது யாரு சபைக்கு? பவுல். அந்த பவுலே சொல்லுகிறார், யோவானை அதிகமாய் கனப்படுத்துகிறார். அவர் 3ஆம் வானத்துக்கு மேல போனாராம் ஒருத்தர் அப்படின்னு சொல்லி. யார? இந்த யோவானை அதிக கனப்படுத்துகிறார். அந்த அப்படி கனப்படுத்தப்பட்ட, நேரே போய் தேவனை தரிசித்த, பரலோக காரியங்களை தரிசித்த அந்த மனிதன் எழுதின இந்த காரியங்கள் என்ன? வாசியுங்கள். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 1 முதல். ஆதி முதல் இருந்ததும்
நாங்கள் கேட்டதும் ஆ எங்கள் கண்களினாலே கண்டதும் ஆ நாங்கள் நோக்கி பார்த்ததும் ம் எங்கள் கைகளினாலே தொட்டதுமாயிருக்கிற ம் ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். ம் அந்த ஜீவன் வெளிப்பட்டது, ம் பிதாவினிடத்தில் இருந்ததும் ம் எங்களுக்கு வெளிப்பட்டதுமான நித்தியமாயிருக்கிற அந்த ஜீவன் ம். நாங்கள் கண்டு அதை குறித்து சாட்சி கொடுத்து ம். அதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். இப்ப சாட்சி எல்லாரும் என்ன சொல்லுகிறார்கள்? இயேசு பிதாவினிடத்திலிருந்து வரவில்லை. நல்லா கவனிங்க. பாஸ்டிங்க என்ன என்ன என்னாச்சு? குழம்பாதீங்க, எல்லாரும் இங்க கவனிங்க. சாத்தாவங்களை எல்லாரும் திசை திருப்புவான். யாரும் அங்கேயும் இங்கேயும் பார்க்கக்கூடாது. எல்லாரும் கவனிங்க. பரலோகத்திலே யோவான் பாருங்க, இவர்தான் மேசியா என்பதை நிரூபிக்கும்படியாக சொன்ன வார்த்தை தான் இது. எல்லாரும் இங்க கவனிங்க, அங்கேயும் இங்கேயும் பார்க்காதீங்க, கவனமா கவனிங்க. ஆதி முதல் இருந்ததும். யூதர்கள் என்ன சொன்னார்கள்? இவ தேவ தூஷணம் பேசுகிறான், இவருக்கு பைத்தியம் பிடித்திருக்கிறது, இவன் தேவகுமாரனோ என்று இயேசுவை பரியாசம் பண்ணி அடித்து சித்திரவதை செய்து சிலுவையில் அறைந்தார்கள். இந்த யோவான் ஆவிக்குள்ளாகி அங்கே பிதாவிடத்திலிருந்து சாட்சியை பெற்று வருகிறார். ஆதி முதல் இருந்ததும். நல்லா கவனிங்க. அல்லேலூயா. ஆதி முதல் இருந்ததும், நாங்கள் கேட்டதும், நியாய பிரமாணங்களிலே நாங்கள் கேட்டது, அல்லேலூயா, எங்கள் கண்களினாலே கண்டது. 3 காரியங்கள். ஆமென். எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம் இல்லையே? யாருக்கும் இயேசுவை பிடிக்காத போல இருக்க? ஆமென். நிறைய பேருக்கு இயேசுக்கு மேல டவுட் ஆகும். இயேசுன்னு ஒரு ஆள் இருக்காரா? ஏன் எனக்கு இவ்வளவு கஷ்டத்தை தருகிறார்? எனக்கு ஏன் இவ்வளவு வேதனையை தருகிறார்? அப்படிதான் இருக்கிறீங்க எல்லாரும். எனக்கு தெரிந்த ஒரு நண்பருக்குள்ள கஷ்டத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் பாருங்க. அதுக்கப்புறம் நீங்க உங்களுக்கு கஷ்டம் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்குவீங்க. அவருக்கு வீட்டில் அம்மா உண்டு, அப்பா உண்டு. ஆமென். கொஞ்சம் வீடியோ ஆஃப் பண்ணுங்க, ஒருவேளை அவர் கேட்டு வருத்தப்படுவார். ஆமா, நல்ல கவனிங்க. அவர் வீட்டில் யார் உண்டு? தந்தை உண்டு, தாய் உண்டு, அவருக்கு மனைவி உண்டு, ஒரு பிள்ளையும் உண்டு. என்னுடைய வயதுக்காரர், ஏகதேசம் என் வயசு இருக்குன்னு வைங்களேன். அப்போ தகப்பனார் முந்தி கால வண்டி உண்டு, பார்த்திருக்கீங்களா? அந்த ஜீவன் வெளிப்பட்டது பிதாவிடத்திலிருந்தும் எங்களுக்கு வெளிப்பட்டதுமான. நல்ல கவனிங்க. ஆமென். இவர் நேரடியாக பிதாவினிடத்திலே இருந்து வந்தவர். பழைய ஏற்பாட்டிலே மோசே யாரை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்னாரோ, நியாயப்பிரமாணங்களிலே எவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த ஜீவன் வெளிப்பட்டது பிதாவினிடத்திலிருந்தும் எங்களுக்கு வெளிப்பட்டதுமான நித்தியமாயிருக்கிற அந்த ஜீவனை நாங்கள் கண்டு. அல்லேலூயா. அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிற வெளிப்படுத்தல்ல? நீ கண்டவைகளை. இங்க என்ன சொல்லியிருக்கிறா? இயேசுவை நாங்கள் கண்டு அதை குறித்து சாட்சி கொடுத்து அதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். எதற்காக? 3வது வசனத்தை வாசியுங்கள். நீங்களும் எங்களோட ஐக்கியம் உள்ளவர்கள் ஆகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கும் அறிவிக்கிறோம். எதுக்கு தெரியுமா? நம்ம எல்லாம் ஒரே மனதுடையவர்களாய், ஒற்றுமை உள்ளவர்களாய். ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். தேவனை விசுவாசிக்க வேண்டும் என்பதற்காக நம்ம எல்லாம் ஐக்கியப்பட்டவர்களா இருக்க வேண்டும். ஆமென். கிறிஸ்து என்னும் சரீரத்திற்குள்ளே நாம் ஒற்றுமை உடையவர்களா இருக்க வேண்டும். நமக்குள்ள பலவிதமான கருத்துக்கள் இருக்கக்கூடாது. இதுதான் ஒரே கருத்து. ஆமென். இதை மாத்திரம்தான் நம்பணும், வேற எதையும் நம்ப கூடாது. எதற்காக? நம்ம எல்லாரும் ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் வாசியுங்கள். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. வாசியுங்கள் தொடர்ந்து. உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி இவைகளை உங்களுக்கு எழுதுகிறோம். ஆமென். போதும்.
இந்த 4 வசனத்துல ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கு ஒரு சந்தோஷம் வந்திருக்கணும். யாருக்கெல்லாம் சந்தோஷம் வந்தது? அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். நான் சொன்னது உங்களுக்கு விளங்கலைன்னு நினைக்கிறேன். நேரம் ஆயிட்டோ? 1 ஆயிட்டா? 12:30 தானே? என்னைக்கும் கேட்கிற ஒரு பிரசங்கம் தானே, கேட்டுட்டு போலான்னு நினைக்காதீங்க. ஆமென். இது இயேசுவை குறித்து சொல்லப்படுகிற ஆதாரமான காரியம். நீ கண்டவைகளை எழுது. ஆமென். வேற யாரும் அங்க போய் இயேசுவை குறித்து காணல. எந்த சீஷர்களும் அங்க போய் காணல. இவர் அங்க போய் இயேசு யார் என்று நேரடியாக பிதாவிடத்திலிருந்து பார்த்து சாட்சி கொடுத்து எழுதுகிறார். நாம் ஐக்கியமாயிருக்கும்படியாக, உங்களுடைய சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படியாய். அநேக கேள்விகள் உங்களுக்குள்ள இருக்கிறது, அநேக சந்தேகங்கள் உங்களுக்குள்ள இருக்கிறது. இவர்தான் அவர், இவர்தான் இனி வரப்போகிறவர், இவர்தான் இரட்சகர், நமக்காய் அடிக்கப்பட்டாரே, இவர்தான் நம் பாவங்களை மீட்கிறவர், பாவங்களிலிருந்து நம்மை ரட்சிக்கிறவர். அல்லேலூயா. 5வது வசனத்தை வாசியுங்கள். இனி தேவனை குறித்து சொல்லுகிறார். தேவன் ஒளியாய் இருக்கிறார். நான் அங்கே போய் பார்த்தேன். தேவன் எப்படி இருக்கிறார்? ஒளியாய் இருக்கிறார். தேவன் ஒளியாய் இருக்கிறார். நல்ல கவனிங்க, இது ரொம்ப தியானிக்க வேண்டிய காரியம். முதலாவது ஒரு சாட்சி கொடுத்தார், இயேசுதான் பிதாவாலே அனுப்பப்பட்டவர். இனி தேவனை குறித்து சொல்லுகிறார். தேவன் எப்படி இருக்கிறார்? அவர் ஒளியாய் இருக்கிறார். நான் பார்த்தேன், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமாய் இருக்கிறது. இது அவரிடத்திலே நாங்கள் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமாய் இருக்கிறது. 6வது வசனம். நாம் அவரோடு ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாய் இருந்தால் சத்தியத்தின் படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களாய் இருப்போம். ஆமென். இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள். நாம் அவரோடு ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாயிருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களாய் இருப்போம். தேவன் ஒளியாயிருக்கிறார். 7வது வசனத்திலே, அவர் ஒளியாயிருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஒளியிலே இருக்கிறவர்களுடைய பாவங்கள் சுத்திகரிக்கப்படும். ஒளியிலே நடக்கிறவர்களுடைய பாவங்கள் சுத்திகரிக்கப்படும். அப்படி என்றால் தேவனோடு யாரெல்லாம் இசைந்திருக்கிறார்களோ, தேவனிடத்திலே யாரெல்லாம் வந்திருக்கிறார்களோ, அவருடைய பாவங்கள் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாய் சுத்திகரிக்கப்படும். இது அவர் அங்கே நேரே போய் கண்டு சாட்சி கொடுக்கிறது. அல்லேலூயா, ஆமென். தேவன் ஒளியா இருக்கிறார். அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. அவர் ஒளியா இருப்பது போல நாம் எப்படி இருக்க வேண்டும்? நாமும் எப்படி இருக்க வேண்டும்? ஒளியிலே நடக்க வேண்டும். 8வது வசனம் என்ன சொல்லி இருக்கிறது? நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். ஆமென். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டு, ஆமென், என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நம்மை விட்டு நீங்கி சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ள தேவனாயிருக்கிறார். ஆனால் நமக்கு பாவம் இல்லை என்று நாம் சொல்வோமே என்று சொன்னால் நமக்குள்ள என்ன இருக்காது? சொல்லுங்க. பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. 10வது வசனம். நாம் பாவம் செய்யவில்லை என்போமானால் நாம் அவரை பொய்யராக்குகிறவர்களாய் இருப்போம். அவருடைய வார்த்தை நமக்குள் இராது. ஆமென், ஸ்தோத்திரம். 1வது அதிகாரம் இப்படியாக நிறைவேறுகிறது. நாம் ஒளியிலே நடக்க வேண்டும்,
நம்முடைய பாவங்களை அறிக்கையிட வேண்டும். அப்படி பாவங்கள் அறிக்கை செய்யப்படும் பொழுது குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாக நம்மை பரிசுத்தமுள்ளவர்களாக்கி ஆண்டவர் நம்மை அவரோடு சேர்த்து கொள்ளுகிறார். அவர் ஒளியாயிருக்கிறதுனால நாம் எப்படி இருக்கிறோம்? ஒளியிலே நடக்கிறோம். 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசியுங்கள். என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். பாருங்கள், இங்கே இயேசு கிறிஸ்துனுடைய ஜெபத்தை அங்கே பார்க்கிறார். ஒரு மனுஷன் கீழே இருந்து பாவம் செய்கிறான், பூமியில இருந்து அக்கிரமம் செய்கிறான். அப்போ என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராயிருக்கிற இயேசு என்ன செய்கிறாராம்? பிதாவினிடத்துல பரிந்து பேசுகிறார். இது உண்மை. நாம் அநேக நிருபங்களில் பார்த்தோம். பவுல் சொல்லியிருக்கிறார், பேதுரு சொல்லியிருக்கிறார், சுவிசேஷங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. இவற்றை எல்லாம் இங்கே அவர் அழகாய் சொல்லுகிறார். பாருங்கள், ஒருவன் பாவம் செய்யும் போது நீதிபரராயிருக்கிற இயேசு என்ன செய்கிறாராம்? பிதாவிடத்துல பரிந்து பேசுகிறார். 2வது வசனம், நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரம் அல்ல, சர்வ லோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாயிருக்கிறார். ஆமென். நம்ம பெந்தேகோஸ்து சபையில இருக்கிற மக்களுக்கு பாவம் மட்டும் இல்லை, எல்லா சபையில இருந்தோம். இனி என்ன? உலகத்தில் இருக்கிற எந்த மூலை முடுக்கில இருந்து தேவனை நோக்கி ஜெபிப்பார்களோ, ஜெபத்தை கேட்கிறவரே சொல்லுங்க. பாத்தீங்களா? எல்லா வசனத்துக்கும் வேதத்துல சரியான ஆதாரம் இருக்கும், முரண்பாடே கிடையாது. ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தல் வர ஒன்றோடு ஒன்று இணைந்து இருக்கும். ஆமென். ஆனா நம்ம பேசும்போது அப்படி இருக்காது. முதல்ல ஒன்று சொல்லுவோம், இன்னைக்கு ஒன்று சொல்லுவோம், நாளைக்கு ஒன்று சொல்லுவோம், மாறிடுவோம். வேதத்துல பாருங்க, அப்படி அல்ல. அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஜெபத்தை கேட்கிறவரே, மாமிசமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? சர்வ லோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியுமாய் இவர் ஒருவரே இருக்கிறார். நம்மிடத்திலே வந்தாரே, 33 வருஷங்களாக நம்மோடு கூட இருந்தாரே ஒரு நபர், இவர்தான் அந்த பலி, இவர்தான் அந்த குமாரன், இவர்தான் அந்த பெரிய பிதாவிடத்திலே நமக்காய் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. 3வது வசனம், அவருடைய கற்பனைகளை நாம் கை கொள்ளுகிறவர்கள் ஆனால் அவரை அறிந்திருக்கிறோம் என்பதை அதனால் அறிவோம். அவருடைய கற்பனைகளை கை கொண்டால் யாரை அறிந்திருக்கிறோம்? சொல்லுங்க. அவரை அறிந்திருக்கிறோம். நிறைய பேர் நல்லா ஜெபிக்கிறது உண்டு, நல்லா போதிக்கிறது உண்டு, ஆனா அவருடைய வசனத்தை என்ன செய்ய மாட்டார்கள்? சொல்லுங்க, கை கொள்ள மாட்டார்கள். நாம் எல்லாரும் ஐக்கியப்பட்டிருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லி இருக்கிறது. நாம் எல்லாரும் சமாதானமாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லி இருக்கிறது. ஐக்கியம் இருக்காது, நமக்குள்ளே சமாதானம் இருக்காது, ஒத்த கருத்துக்கள் இருக்காது. ஒரு கருத்தை சொன்னா இது அப்படி அல்ல, இது இப்படி என்று சொல்வார்கள். ஆமென். அப்போ வேதம் என்ன சொல்லி இருக்கிறது? அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறதுனால் அவரை அறிந்திருக்கிறோம். அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாதவன் பொய்யனாயிருக்கிறான், அவனுக்குள் சத்தியமில்லை. 5வது வசனத்தை வாசிப்போம். அவருடைய வசனத்தை கை கொள்ளுகிறவனிடத்தில் தேவ அன்பு மெய்யாக பூரணப்பட்டிருக்கும். நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்பதை அதனாலே அறிந்திருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறவர்கள் எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. உங்களிடத்துல தேவ அன்பு பூரணப்பட்டு இருக்கிறது. ஆனா அதுக்கு முன்னால ஒரு லைன் இருக்கிறது, வசனத்தை கை கொள்ளுகிறவனிடத்தில். நான் ஆண்டவருடைய வசனங்களை கை கொள்ளுகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நான் கை கொள்ள ஆசைப்படுகிறேன், ஆனால் சூழ்நிலைகள் ஆமேன் என்னை கை கொள்ள விடவில்லை. இதுதான் ரொம்ப அப்படிதானே, எல்லாருக்கும் ஆசை உண்டு.
ஆண்டவருடைய வசனத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும், கற்பனைகளை கைக்கொள்ள வேண்டும். எல்லாருக்கும் ஆசை உண்டு. ஆனா சூழ்நிலைகள், இந்த உலகத்தின் சூழ்நிலைகளினாலே என்ன செய்கிறார்கள்? அதை கை கொள்ளவில்லை. அதுதான் இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் சூழ்நிலைகளை பார்த்து கை கொள்ளாதவன் அவன் பொய்யனாயிருக்கிறான். தேவநாம மகிமைப்படுவதாக. அடுத்தது 9வது வசனத்தை வாசிப்போம். ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைக்கிறவன் இதுவரைக்கும் இருளிலே இருக்கிறான். அல்லேலூயா. என்ன ரொம்ப அமைதியா இருக்கிறீங்களே? ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைக்கிறவன் எங்க இருக்கிறானா? அவன் தேவனிடத்தில் இல்லை. தேவன் ஒளியா இருக்கிறார். ஆமென். தேவன் ஒளியா இருக்கிறார். அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. ஒளியிலே இருக்கிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரியை, தான் உடன் பிறந்த சகோதரனா இருந்தாலும் சரி, தன் சபையிலே இருக்கிறதான சகோதரர்களா இருந்தாலும் சரி, அவர்களை பகைக்கிறவன் அவன் தேவனோடு இல்லை. ஆம் என்று சொல்லுகிறீர்கள். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நிறைய பேர் சொல்லல. ஒருவேளை அப்படிப்பட்ட பகை இருக்குமே என்று சொன்னால், ஆமென், இந்த நாளிலே நீங்கள் ஆண்டவரிடத்திலே உங்களுடைய பாவங்களை அறிக்கையிடுங்கள். பாவத்தை அறிக்கையிட்டால் என்ன செய்வாராம்? நம்முடைய அக்கிரமங்களை எல்லாவற்றையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பார். சகோதரனை பகைக்கிறது அது இருள். இருளிலே இருக்கிறோம். இருளிலே இருக்கிறவன், ஆமா, அடுத்து தொடர்ந்து வாசியுங்கள். தன் சகோதரனிடத்தில் தன் சகோதரனை பகைக்கிறவன் தன் சகோதரனை பகைக்கிறவன் இருளிலே இருந்து இருளிலே நடக்கிறான். இருளானது அவன் கண்களை குருடாக்கினபடியால் தான் போகும் இடம் இன்னதென்று அறியாதிருக்கிறான். ரொம்ப நல்லா இருக்கு, கவனிங்க. ஏன் நம்முடைய வாழ்க்கையிலே பலவிதமான துன்பங்கள், பலவிதமான பிரச்சனைகள்? முதலிலே இருக்கிற காரியம், உன் சகோதரனை நீ நேசிக்கிறாயா? உன்னுடைய சகோதரனிடத்திலே நீ அன்பு கூறுகிறாயா? நீ அன்பு கூறவில்லை என்றால் நீ இருக்கிற இடம் தவறான இடம். உனக்கு நடக்கிற எல்லா காரியங்களும் தவறாய்தான் நடக்கும். ஏனென்றால் உன் கண்ணிலே வெளிச்சமில்லை, நீ குழியிலே விழுவாய். ஆமென். தேவனுடைய பிரசன்னம் உன்னோடு கூட வராது. ஏனென்றால் தேவன் ஒளியா இருக்கிறார், நீ தேவனோடு கூட இல்லை. உன் சகோதரனை பகைத்து கொண்டிருக்கிறாய். ஒருவேளை உங்களுடைய சகோதர சகோதரிகள், ஆமென், சபையாராய் இருக்கலாம், உங்களுடைய உறவினர்களாய் இருக்கலாம், எல்லாரும் சகோதரர்கள் தான். உங்களுக்கு செய்த பொல்லாங்கை நீங்கள் இன்னும் மன்னிக்காமல் இருக்கலாம். உங்களுக்கு செய்த துரோகத்தை நீங்கள் இன்னும் மன்னிக்காமல் இருக்கலாம். அப்படி நீங்கள், அவர்கள்தான் தவறு செய்தார்கள், நீங்கள் மன்னிக்காமல் இருந்தால் நீங்கள் இருளிலே இருக்கிறீர்கள். ஆமென். நீங்கள் அவர்கள் என்ன பாவம் வேண்டுமானாலும் செய்திருக்கலாம், என்ன துரோகம் வேண்டுமானாலும் உங்களுக்கு செய்திருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லி இருக்கிறது, உன்னுடைய சகோதரனை நீ மன்னிக்க வேண்டும். உன்னுடைய சகோதரன், 10வது வசனத்தை வாசியுங்கள். தன் சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறவன் ஒளியிலே நிலை கொண்டிருக்கிறான், அவனிடத்தில் இடரல் ஒன்றும் இல்லை. இருளில் இருக்கிறவனுக்கு இடரல் உண்டு. இருளில் இருக்கிறவன் எடுக்கிற முடிவுகள் தோல்வியிலே முடியும். அவனுடைய குடும்பங்களே கவிழ்க்கப்படும். ஏனென்றால் அவனுக்கு எதுவுமே தெரியாது. கூட இருக்கிற சகோதரர்களை எல்லாம் பகைக்கிறான். ஆமென், ஸ்தோத்திரம். இது மிகவும் தெளிவுபடுத்தப்பட்ட, அங்கே தேவன் விரும்புகிற, தேவன் எதிர்பார்க்கிற, ஆமென், அந்த கற்பனையாயிருக்கிறது. இங்கே யோவான் நமக்கு சொல்லி தருகிறார், எந்த ஒரு சகோதரனை நீ பகைக்காதே. அவர்கள் உங்களுக்கு என்ன வேண்டுமானாலும் செய்திருக்கலாம், நீங்கள் அவர்களை நேசிக்க வேண்டும். நீங்கள் நேசித்தால் நீங்கள் ஒளியிலே வந்து விடுவீர்கள். ஒளியில வந்தா நம்ம செய்கிறதெல்லாம் நமக்கு தெரியும். வெளிச்சத்துல வந்தா நம்ம என்ன செய்கிறோம், ஆமென், ஸ்தோத்திரம், அல்லேலூயா, நன்மை என்ன என்பது தெரியும், தீமை என்ன என்பது தெரியும், எங்கே குழி வைக்கப்பட்டிருக்கிறது என்பது தெரியும். அல்லேலூயா. ஒளியிலே வரும்பொழுது பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே ஆளுகை செய்கிறார், அவர் வழி நடத்துகிறார் ஒளியிலே. இருளிலே வரும்பொழுது இருளுக்கு அதிபதி யாரு? அவன் வழி நடத்துகிறான். அவன் கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கிறது. என்ன நடக்கும் என்றே தெரியாது. எப்படியாவது என்னுடைய குடும்பத்தை வாழச் செய்ய வைக்க வேண்டுமே என்று சொல்லி மந்திரவாதிகளை அணுகுவார்கள்.
கணக்கு சொல்லுகிறவர்களை அணுகுவார்கள், ஜோசியர்களை அணுகுவார்கள். ஆனால் தன்னுடைய சகோதரர்களை பகைக்கிறதுனாலே இவர்கள் இருளிலே இருக்கிறார்கள். பாருங்கள், ஆனால் இயேசுவை ஆமென் விசுவாசித்து அவர்களுடைய பாவங்களை எல்லாம் அறிக்கையிட்டு ஒளியின் இடத்துல வந்தா ஒரு ஜோசியர் இடத்துக்கும் போக வேண்டாம். ஆமென். ஒரு மந்திரவாதியின் வீட்டுக்கும் போக வேண்டாம், எங்கேயுமே போக வேண்டாம். நீங்கள் ஒளியிலே இருக்கிறீர்கள், நீங்கள் பார்க்கிறீர்கள். ஆமென். உங்களுக்குள் இடர் இல்லை. 12வது வசனத்தை வாசிப்போம். பிள்ளைகளே, அவருடைய நாமத்தின் நிமித்தம் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறதினால் உங்களுக்கு எழுதுகிறேன். பிதாக்களே, ஆதி முதல் 15 உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உண்டானவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போம், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். அல்லேலூயா. இதோடு நான் இந்த பகுதியை நிறுத்த போகிறேன். உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் என்ன செய்யக்கூடாது? அன்பு கூறக்கூடாது. ஆனா கூட இருக்கிற சகோதரனை நீங்க நேசிக்கணும். ஆமென். உங்களுக்கு பலவிதமான துன்பங்களை இழைத்தவர்களாயிருக்கலாம். எப்படி யோசேப்புக்கு தங்களுடைய சகோதரர்கள் செய்ததை விடவா உங்களுக்கு அதிகமாய் செய்து விட்டார்கள்? என்ன செய்தார்கள்? யோசேப்பை அவன் சாகட்டும் என்று குழியிலே தூக்கி போட்டு கடைசியில் என்ன செய்து விட்டார்கள்? அந்நியர்களிடத்தில் விற்று போட்டார்கள். அப்படி நமக்கு யாரும் செய்யவில்லை. மன்னிக்க வேண்டும். ஏன் மன்னிக்காமல் இருக்கிறார்கள்? உலகத்தில் உள்ள காரியங்களுக்காக தான் மன்னிக்காமல் இருக்கிறார்கள். உலகத்தின் ஆசீர்வாதங்களுக்காக தான் மன்னிக்காமல் இருக்கிறார்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்திலே பிதாவின் அன்பு வருவதில்லை. ஆமென். உலகத்தில் உள்ளவைகளிலும் என்ன செய்யக்கூடாது? அன்பு கூறக்கூடாது. ஏனெனில் மாமிசத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் எதனால் உண்டானது? ஆமென். ஸ்தோத்திரம். அப்ப எதை நேசிக்க கூடாது? மாமிசத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. இவையெல்லாம் சாத்தானுக்குரியது, உலகத்துக்குரியது. 17வது வசனம். உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போகும், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். அல்லேலூயா. இந்த வசனத்தை ஏற்றுக்கொள்கிறவர்கள், இந்த வசனத்தின் மூலமாக சமாதானம் பெற்றவர்கள், சந்தோஷம் அடைந்தவர்கள் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. உலகமும் அதன் நிச்சயம், உலகமும் அதில் உண்டாகிற ஐஸ்வர்யங்களும், இன்னும் சொல்ல போனா உலகமும் மலைகளும் கடலும் கூட ஒளிந்து போகும். ஆனால் தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் அவன் எப்படி இருப்பானாம்? பரலோகத்திலே நிலைத்திருந்ததை யார் கண்டது? சொல்லுங்க. யோவான் பார்த்தார். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் அங்கே பரலோகத்திலே நிலைத்திருக்கிறார். பாருங்கள், தேவனுடைய சித்தத்தின்படி செய்த மோசே அங்கே இருக்கிறார். தேவ சித்தத்தின்படி செய்த ஆபிரகாம் அங்கே இருக்கிறார். தேவ சித்தத்தின்படி செய்து முடித்த இயேசு அங்கே இருக்கிறார். அல்லேலூயா. அதை போல தேவ திட்டத்தை அறிந்து கொள்வோம். நம்மோடு இருக்கிற சகோதரர்கள், இன்னைக்குள்ள பகுதியில் இதுதான். உங்களுடைய சகோதரர்களை ஒருவேளை நீங்கள் ஆமென் ஸ்தோத்திரம் விரோதித்திருந்தா, பகைத்திருந்தா, நீங்க நேசிங்க. நீங்க நேசிக்கும் பொழுது இன்னும் ஒரு பெரிய காரியம் நடக்கிறது. என்ன தெரியுமா? உங்களுக்கு இருக்கிறதான சூழ்நிலை மாறுகிறது. உங்களை சுற்றி இருக்கிறதான இருள் நீங்கி போகிறது. அல்லேலூயா. உங்களை சுற்றி இருக்கிறதான தடைகள் மாறி போகிறது. நீங்கள் ஒளியிலே வருகிறீர்கள், நீங்கள் பார்க்கிறீர்கள். ஆமென். சகோதரரை நான் நேசிக்கிறேன், நான் மன்னிக்கிறேன்னு சொல்றவங்க எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நான் மன்னிக்க எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்றவங்க உட்கார்ந்துருங்க, முடியாதவங்களும் உட்கார்ந்துருங்க. ஸ்தோத்திரம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அல்லேலூயா. உலகத்தில் உள்ளவைகளின் நிமித்தமாக சகோதரனை பகைக்காதிருங்க. உலகத்திலே உண்டான காரியங்கள் நிமித்தமாக இன்றைக்கு அநேகர் சகோதரனுக்கு விரோதமாக எழும்பி நீதிமன்றங்களிலே வழக்கு தொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஆமென் ஸ்தோத்திரம். அல்லது பொறாமை கொண்டு சகோதரனை கொன்று போடுகிறார்கள். ஆமென். ஆவேல் காயினை போல பாருங்கள்.
காயின் ஆபேலை கொன்று போட்டது போல இன்றைக்கும் நடந்தேறிக் கொண்டிருக்கிறது. ஒருபோதும் அப்படிப்பட்ட ஆமென் உலகத்திற்கான எண்ணங்கள் நமக்கு வேண்டாம். தேவனை அதிகமாய் நேசிப்போம், நம்முடைய சகோதரரை நேசிப்போம், ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிறவர்களாய் இருப்போம். அல்லேலூயா. நம்மோடு இருக்கிற எல்லாரையும் நாம் நேசிக்க வேண்டும், ஐக்கியப்பட்டு இருப்போம், யார் மேலும் கசப்பு கொள்ளக்கூடாது. ஆமென், ஸ்தோத்திரம். யாருடைய குறைவுகளையும் ஆமென் ஸ்தோத்திரம் நினைத்து அவர்களை நிந்திக்க கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஆமென். பரிசுத்த தேவன், நீதியுள்ள தேவன், இவ்வளவு பெரிய ஞானம் பெற்ற தேவன் அற்பமான நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறாரே. நம்மிலே என்ன நீதி இருக்கிறது, நம்மிடத்தில் என்ன திறமை இருக்கிறது. அல்லேலூயா. இவ்வளவு பெரிய தேவன், வானத்தையும் பூமியையும் படைத்த ஆமென் சிருஷ்டி கர்த்தர், அற்பமான நம்மை, அவரை மறுதலித்த நம்மை, அவரை தேடாத நம்மை அவர் தேடி வந்து நம்மீது அன்பு கூர்ந்து நமக்காய் அவருடைய ஜீவனையே தந்து இவ்வளவு மேலான கற்பனைகளை நமக்கு தந்திருக்கிறாரே. அந்த தேவன் சொல்லுகிறார், உன்னுடைய சகோதரனிடத்தில் நீ அன்பு கூர், உன்னுடைய சகோதரனுக்கு விரோதமாக நீ எழும்பாத, உன்னுடைய சகோதரனுக்கு விரோதமாக நீதிமன்றத்துக்கு போகாத. உலகத்தினுள்ள காரியத்துக்காக, உலகத்திலே இருக்கிறதான காரியத்திற்காக உன்னுடைய சகோதரனை நீ பகைக்கிறாய், அதை விட்டுவிடு. இது தேவன் விரும்புவதில்லை. தேவன் ஒளியாயிருக்கிறார். ஆமென். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தேவ நாம மகிமைப்படுவதாக, தேவ நாம மகிமைப்படுவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல. ஆமென். எப்படி அன்பு கூற வேண்டும் சொல்லுங்க? கிரியையினால. கிரியை செய்யுங்க, வசனத்தை சொல்லுகிறதுனால அல்ல. ஆமென். நாவினால அல்ல, கிரியையினால அன்பு கூற கடவோம். ஹல்லேலூயா. thank you Jesus, thank you Jesus. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை, 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 ஆராதனை. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை, 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 ஆராதனை. எல்ரோய், எல்ரோய், என்னை கண்டீரே நன்றி ஐயா. எல்ரோய், எல்ரோய், என்னை கண்டீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி ஐயா, என்னை கண்டீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை, 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 ஆராதனை. எபினேசரே, எபினேசரே, இதுவரையில் உதவினீரே. எபினேசரே, எபினேசரே, இதுவரையில் உதவினீரே. இதுவரையில் உதவினீரே, இதுவரையில் உதவினீரே.
ரஃபா சுகம் தந்தீரே நன்றி ஐயா. ஆமென். சுகம் தந்தீரே நன்றி ஐயா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன், முழு உள்ளத்தோடு. உண்மையாய் சொல்லுவோம் ஹல்லேலூயா. முழு உள்ளத்தோடு, முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறு இயேசுவே, ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவேன் இன்னும். அவரை பார்த்து சொல்லுங்க, உம்மை நான் அதிகமாய் நேசிக்கிறேன், உம்முடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறேன் ஆண்டவரே. ஓ, என்னுடைய வாழ்க்கையில இருக்கிறதான இருள் மாறி போகட்டும் ஆண்டவரே. உம்முடைய கற்பனைகளை நான் கை கொள்ளுகிறேன். என்னுடைய பாவங்களில் இருந்து, என்னுடைய சாபங்களில் இருந்து, என்னுடைய கட்டுகளில் இருந்து நீர் என்னை விடுதலையாக்கும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவே, இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவே, ஆராதிப்பே. எபினேசரே, எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. எபினேசரே, எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே, இதுவரையில் உதவி நீரே, இதுவரையில் என்னை நடக்க செய்தவரே, என்னுடைய தேவைகளை சந்தித்தவரே. ஓ, என்னுடைய கால்களை பலப்படுத்தினவரே, வலுவாதபடி காத்தவரே. ஓ, என்னுடைய இக்கட்டான சூழ்நிலைகளிலே, ஓ, என்னுடைய இடுக்கண்களிலே, உபத்திரவத்திலே எனக்கு உதவினவரே. நான் இன்னும் உம்மை அறிந்து கொள்ள வேண்டும் ஆண்டவரே. உம்மை இன்னும் அதிகமாய் அறிந்து கொள்ளட்டும் அப்பா, அதிகமாய் அறிந்து கொள்ளட்டும். ஆமென். உதவி நீரே, உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கோருவேன், முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு. தெய்வ பிரசன்னம் சபையை ஆட்கொள்ளட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஆட்கொள்ளட்டும். நிரப்பும் ஆண்டவரே, நிரப்பு நிரப்பு. ஒரு மெய்யான விடுதலை, ஒரு மெய்யான விடுதலை. இருளின் அதிகாரத்திலிருந்து ஒரு விடுதலை. ஹல்லேலூயா. ஒளியாகிய தேவன் ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் நீர் பிரகாசிப்பீராக. ஹல்லேலூயா. Thank you Jesus. எல்லாரும் வாய்களை திறந்து, வாய்களை திறந்து துதிங்க, துதிங்க, துதிங்க. இருளின் அதிகாரங்கள், இருளின் அதிகாரங்கள் தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையை விட்டு அகன்று போவதாக. ஒளியாகிய தேவன், ஒளியாகிய தேவன் தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே பிரகாசிப்பீராக. சத்ருவின் அதிகாரங்கள் நிர்மூலமாகி போகட்டும். ஆமென். குருட்டாட்டங்கள் எல்லாம் மாறட்டும். பிரகாசமான மனக்கண்கள் தேவ பிள்ளைகளுக்கு கொடுக்கப்படுவதாக. உலகத்தின் இச்சையை, ஆமென், மாமிசத்தின் இச்சை, இவைகளை கொண்டு கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறதான குருடுகள் மாறுவதாக. இயேசு உங்களை இன்றைக்கு விடுதலையாக்குகிறார். உலகத்தின் அடிமைத்தனத்திலிருந்து இயேசு உங்களை இந்த பகல் வேளையிலே விடுதலையாக்குகிறார். இப்பொழுது விடுதலையாக்குகிறார். ஆமென், ஆமென். உங்களை விடுவிக்கிறார்.
உலகத்தின் அடிமைத்தனம், உலகத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை விடுதலை உண்டாக்குகிறார். உங்கள் குடும்பங்களிலே, உங்கள் சந்ததியிலே, உங்கள் தலைமுறையிலே மாறட்டும் ஆண்டவரே. ஒரு எழுப்புதல் உண்டாகட்டும், எங்களுடைய சபையில எழுப்புதல் உண்டாகட்டும். இளம் தலைமுறையினர் உலகத்திற்கு அடிமையாயிருக்கிற, உலகத்தின் இச்சைக்கு அடிமையாயிருக்கிற எல்லா சூழ்நிலைகளையும் நினைத்து ஆண்டவரே துதிங்க துதிங்க. இளம் தலைமுறையினர் ஆண்டவரிடத்தில் வர வேண்டும், ஆண்டவரை அறிந்து கொள்ள வேண்டும். துதிங்க தாகத்தோடு, பாரத்தோடு, பாரத்தோடு. இருளின் அதிகாரங்கள், இருளின் அதிகாரங்கள் வாலிப பிள்ளைகளை விட்டு நீங்கட்டும். வாலிப பிராயத்தில் சிருஷ்டிகரை நினைக்கட்டும், நினைக்கட்டும். உலகத்துக்கு அடிமையாக கூடாது, உலகத்துக்கு அடிமையாக கூடாது. தேவனுடைய ஒளி, தேவனுடைய ஒளி ஒவ்வொருவர் மேலும் பிரகாசிக்கட்டும். தேவ பிள்ளைகளை ஆராதிக்க விடாதபடி உலகத்தின் மாயை கொண்டு கண்களை கட்டி வைத்திருக்கிற சத்துருவை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கடிந்து கொள்கிறோம்.